திரையுலகத்திலே நான் வந்தபோது இவரெல்லாம் சினிமாவில் நடிக்க முடியுமா, ஜொலிக்க முடியுமா என்று என்னை பார்த்து கேலி பேசியவர்களுக்கு மத்தியிலே கடற்கரை மணலில ஒரு சின்ன மணல் வீட்டை கட்டி வாழ நான் ஆசைப்பட்டேன். எனக்கு மிகப்பெரிய மாளிகையை கட்டி கொடுத்து 30 ஆண்டு காலம் இந்த திரையுலகத்தின் உச்சத்திலே என்னை உட்கார வைத்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அடுத்து என்னுடைய 30 ஆண்டு காலத்தை இவர்களுக்காக நான் சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிற தளபதி விஜய் ஒரு அணி. எழுச்சி பொங்குகிற வகையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக தலைவர் விஜய் அவர்களால் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற அருமை அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களை ஆதரித்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நேரம் அதிகமில்லாத காரணத்தால் ஓரிரு கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். இன்றைக்கு வருகிற 23ஆம் தேதி தேர்தல். இந்த தேர்தலில் 3-4 அணிகள் களத்திலே இருந்தாலும் முதன்மையான போட்டி என்பது 2 அணிகளுக்கு மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று தலைவர் விஜய் தலைமையில் இருக்கிற தமிழக வெற்றி கழகம், இன்னொன்று யாருன்னு உங்களுக்கே தெரியும். தூய சக்தி தாவேகாவா, தீய சக்தி திமுகவா, இதை தீர்மானிக்கிற நாள் தான் வருகிற 23ஆம் தேதி. ஒரு அணி இந்த நாட்டை நாசப்படுத்தி நயவஞ்சக கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற திமுக தலைமையில் இருக்கிற ஒரு அணி. இன்னொரு அணி திரையுலகத்திலே நான் வந்தபோது இவரெல்லாம் சினிமாவில் நடிக்க முடியுமா, ஜொலிக்க முடியுமா என்று என்னை பார்த்து கேலி பேசியவர்களுக்கு மத்தியிலே கடற்கரை மணலில ஒரு சின்ன மணல் வீட்டை கட்டி வாழ நான் ஆசைப்பட்டேன். எனக்கு மிகப்பெரிய மாளிகையை கட்டி கொடுத்து 30 ஆண்டு காலம் இந்த திரையுலகத்தின் உச்சத்திலே என்னை உட்கார வைத்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அடுத்து என்னுடைய 30 ஆண்டு காலத்தை இவர்களுக்காக நான் சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிற தளபதி விஜய் ஒரு அணி. வேட்பு மனுவிலேயே 600 கோடிக்கு அதிகமா சொத்து காட்டுறார் தலைவர். நம்ம தலைவர் வேட்பு மனுல அரசியலுக்கு வரும்போது, தேர்தலுக்கு வரும்போது தன்னுடைய சொத்து மதிப்பை 600 கோடிக்கு மேல காட்டுறாரு. ஸ்டாலினுடைய அப்பா அரசியலுக்கு வரும்போது, தேர்தலுக்கு வரும்போது அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு காட்டினாரு? இவெல்லாம் அரசியலுக்கு வந்துதான் சம்பாதிச்சான். எங்க தலைவர் சம்பாதிச்சு முடிச்சுட்டு தாண்டா அரசியலுக்கே வந்திருக்கிறாரு. உழைச்சி சம்பாதிச்சு முடிச்சுதான் அரசியலுக்கே வந்திருக்கிறார். தலைவர் தெளிவா சொல்றாரு, நான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் போலடா, ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களுக்குள்ளும் வீடுகளுக்குள்ளும் போனதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு நான் வந்திருக்கிறேன் தளபதி சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு தலைவருடைய தலைமையில ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் என்று நாளொரு மணியும் பொழுதுமா பாடுபட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம தலைவர் திருச்சிக்கு போறாரு. மக்கள் வெள்ளம் அப்படியே அலை பாயுது, திரளுது தமிழ்நாட்டில் அப்படியே. ஆனா சில ஊடகங்கள் இருக்குது, வெளிப்படையா சொல்றேன், தந்தி டிவி, புதிய தலைமுறை, சத்தியம் டிவி, அந்த டிவி, இந்த டிவின்னு இவன் உட்கார்ந்த இடத்திலேயே கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பு நடத்தி இருக்கிறான். திமுக இப்படி வரும், அண்ணா திமுக இப்படி வரும். இவன் டிவியில எடப்பாடி பழனிசாமி டிவி ஒன்று இருக்குது, அதுல உட்கார்ந்துக்கின்னு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வரப்போறாரு, திமுக 2வது வரப்போகுது. சசிகலாவது ஒரு டிவி இருக்குது, அந்த டிவியில் உட்கார்ந்துக்கின்னு சசிகலா தான் முதலமைச்சராக வரப்போறாங்க, 180 சீட்டு பிடிக்க போறாங்க. ஏன்னா அந்த அம்மா நிற்கிறதே 40 சீட்டா 30 சீட்டா தெரியல, 180 சீட்டா அந்த அம்மா பிடிக்க போறாங்க. பாருங்க எப்படி இந்த ஊடகங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்க. மக்களுடைய மைண்டை மாத்தி அந்த மெயின் செட்டை மாத்திரம் தமிழ்நாடு பூரா விசில் புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தளபதி போராடலாம், மக்கள் லட்சக்கணக்கில் திரள்றாங்க. இப்போ கூட இந்த மேடுக்கு பின்னாடி நான் வரேன், ஒரு சின்ன குழந்தைய வச்சு அவங்க அப்பா சொல்றாரு, எம்பா இவனை கொஞ்சம் கேளுப்பா என்ன சொல்றான்னு. ஓட்டு போடணுமா? யாருக்கு ஓட்டு போடணும்? விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடணும். இப்பவே வா பூத்துக்கு போலாம். ஏண்டா குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்றுன்னு சொல்றேன் பாரு. குழந்தைகள் சொல்லுகிறார்,
தளபதி விஜய் ஜெயிக்கணும், எங்க மாமா விஜய் அங்கிள் ஜெயிக்கணும் அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்க. எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் சரி. திருவள்ளூர்ல பள்ளி மாணவ மாணவிகளை ஒரு ஊர்வலம் விடுறாங்க, தேர்தல் விழிப்புணர்வு. அந்த ஊர்வலம் வராங்க பசங்க, வர்ற பசங்க தேர்தல் விழிப்புணர்வு போர்டை பிடிச்சிக்கின்னு, அங்கிள் விசிலுக்கு ஓட்டு போடுங்க, ஆண்டி விசிலுக்கு ஓட்டு போடுங்க, டீச்சருங்களா சும்மா இருங்க சும்மா இருங்கன்றாங்க, அங்கிள் ஆண்டி. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் விசில் புரட்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தாய்மார்களும் எப்படா 23ஆம் தேதி காலையில் பொழுது விடியும். நான் கேட்கிறேன், நீ டிவியில் உட்காந்து பேசிட்டா நடந்துருமாடா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் வீட்டுக்கு வீட்டு ரெடியா இருக்கிறான் விசிலுக்கு ஓட்டு போட. கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, இதோட அவ்வளவுதான். தமிழக வெற்றி கழகம் அழிந்து விட்டது, ஒழிந்து விட்டது நினைச்சான். தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே அழியாது. வற்றாத சமுத்திரம், அதன் அழியாத தொடர்கதை, அதன் மறுபெயரே தமிழகம் வெற்றி கழகம் என்கிற செய்தியை மட்டும் உங்களிடத்தில் சொல்லி, நேரம் எனக்கு அதிகமில்லை. பிரளயமே வந்தாலும் அதை எதிர்த்து போராடி நீச்சல் அடிக்கிற கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் என்பதை இந்நிகழ்ச்சி இங்கே நிரூபிக்கிறது. எங்கள் தலைவர் ஆணையிட்டால் எந்த பட்டாளத்தையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற லட்சிய உணர்வோடு உறுதியோடு இங்கே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களது கரங்களிலே வீர வாள்களை ஏந்தி இந்த இயக்கத்திற்காக கழகத்திற்காக தியாகம் செய்ய புறப்படுகிற போர்படை பட்டாளத்தின் முன் வரிசையில செல்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி, அஞ்சியும் அடிமைப்பட்டும் வாழ்ந்தது போதும், கொஞ்சி எழட்டும் மக்கள் புரட்சி. ஒடுக்கப்பட்ட இளைஞர்களே, நீதி கேட்டு போராடி வீதிக்கு வாருங்கள். ஆதிக்க வெறிபிடித்த அரக்க குணம்படைத்த இந்த அசுரகுல கூட்டத்தின் அரக்கு மாளிகையை அழித்து விட்டுத்தான் வருவேலை என்று நாம் ஒவ்வொருவரும் அக்னி குஞ்சுகளாக, அக்னி புத்திரர்களாக மாறிக்கொள்வோம். வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி, வானகமே வையகமே வளர்ந்து வருகிற தாயகமே, நாளைய சமுதாயத்தை படைக்க போகும் என் அருமை இளைஞர் பட்டாளங்களே, திரண்டெழுங்கள், ஈட்டியின் முனையாகுங்கள், தீட்டிய வாளாகுங்கள், மூட்டிய தீயாகுங்கள். தீப்பொறி பறக்கிற ஆயிரம் செயல்களை இந்நாட்டு மண்ணிலே செய்து காட்டிட புறப்படுங்கள். சமுதாயம் என்னும் சாலையை அடைத்துக் கொண்டிருக்கிற ஜாதி மதம் பேதம் என்கிற தடைக்கற்களை தவிடுபடியாக்கி காட்டிட புறப்படுங்கள் என்று சொல்லி, நடக்கவிருக்கிற தேர்தல் உண்மைக்கும் பொய்யுக்கும் நடக்கவிருக்கிற தேர்தல், நடக்கவிருக்கிற தேர்தல் நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் நடக்கவிருக்கிற போர், நடக்கவிருக்கிற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கவிருக்கிற போட்டி, நடக்கவிருக்கிற தேர்தல் தூய சக்தி விஜய்க்கும் தீய சக்தி ஸ்டாலினுக்கும் நடக்கவிருக்கிற கடைசி யுத்தம் என்று சொல்லி, நாடு நலம் பெற, நல்லாட்சி மலர்ந்திட, நாமும் வாழ்ந்திட, ஊழலை ஒழித்திட, ஊழல் பெருச்சாலைகளை நாட்டை விட்டே விரட்டடித்திட, இருள் அகற்றிட, ஒளி பிறந்திட, உங்கள் பொன்னான வாக்குகளை, மேலான வாக்குகளை, அன்பான வாக்குகளை விசில் சின்னத்திலே வாக்களியுங்கள், விசில் சின்னத்திலே வாக்களியுங்கள். அண்ணன் ஆதவர்ஜன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்திடுங்கள் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.